ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான கிட்ஸ் ஃபேவரட் சாக்கோ வேஃபர்ஸ் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து அவன் இல்லாமல் நம்ம பேன்லேயே செய்கிறது வந்து எவ்வளோ ஈஸி அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் ஷோ பண்ணுறேன். ஸோ இதில் நான் என்ன மிஸ்டேக் செஞ்சுருக்கேன், அதை எப்படி நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்லிட்டேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப், இது 1/4 கப் மெஷர்மெண்ட் கப்பில் நான் ஒரு கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். அதில் 1/2 கப் அளவுக்கு பவுடர் சுகர், கொக்கோ பவுடர், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, ஒரு குக்கிங் ஆயில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தேவையான அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஸ்மூத்தியான கன்சிஸ்டன்சி இருக்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு நான் தவா ஹீட் பண்ணலை. ஹீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு குழிக்கரண்டி யூஸ் பண்ணி இந்த மாதிரி தோசையாக சுட்டு எடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நீங்கள் திருப்பி போடும்போது அழகாக நமக்கு எடுக்க வரும். இன்னுமே நீங்கள் பேனில் செஞ்சிங்கன்னா சூப்பராக எடுத்துடலாம். இப்போ நான் இங்கே பண்ண மிஸ்டேக் என்ன அப்படின்னா, நல்லா 2 பக்கமும் குக் பண்ணதுனால இந்த மாதிரி ரோல் பண்ண நமக்கு வரலை. சூடாக இருக்கும்போதே வந்துட்டு இதை நீங்கள் வேஃபரை வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பராக வரும். செகண்ட் டைம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லாவே கரெக்டான டைமில் வந்துட்டு நான் ஒரு நிமிஷத்துக்குள்ளவே நான் 2மே எடுத்துட்டேன். ஸோ சூப்பராக வந்து இந்த மாதிரி ரோல் பண்ண வந்தது. 2 பக்கமும் வந்துட்டு சாக்கோஸ் வந்து நான் ஃபில் பண்ணி கொடுத்துருக்கேன். ஃபில்லிங்காக நீங்கள் சாக்கோஸ் ஆட் பண்ணிங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும். ஸோ எல்லா பீசஸ்லேயுமே வந்துட்டு நான் சாக்கோஸ் ஃபில் பண்ணிட்டேன். எனக்கு வந்துட்டு இந்த 1/4 கப் மெஷர்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா 4 வேஃபர் கிடச்சிது. அதில் 1 வந்துட்டு பாப்பா குக்கிங் டைம்லேயே எடுத்து சாப்பிட்டுட்டா. ஸோ இந்த 3மே பார்த்திங்கன்னா ரொம்பவே பிரமாதமாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி இந்த சம்மர் ஹாலிடேஸ்க்கு குட்டீஸுங்களுக்கு செஞ்சு கொடுத்து எசத்துங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. ஹோம்மேடாக செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிக்கு வந்துட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை.